1400 ஆண்டுகளுக்கு முன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு அப்படியே எத்தி வைத்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எதிர்காலத்தில் வழி தவறாதிருக்க சரியான அடிப்படைகளையும் வகுத்து தந்தார்கள். அவ்வடிப்படைகள் இன்றும் மாசுபடாது பாதுகாப்பாக இருக்க இவ்வடிப்படைகளை தங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு பிரிவினைகளை ஏற்படுத்தி தங்களுக்கென சில அடிப்படைகளை வகுத்துக் கொண்டு தாங்கள்தான் சத்தியத்தில் இருப்பதாக முழங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரிவும் தன்னல்லாத மற்றைய பிரிவுகளில் காணப்படும் குற்றங்குறைகளை வைத்து அவர்கள் சத்தியத்தில் இல்லை என்று கூறி அதே குறைகளை தாங்களும் செய்து கொண்டிருப்பதை மறந்துவிடுகின்றனர். அல்லாஹ்வினால் தரப்பட்ட அடிப்படைகளை தூக்கி எறிந்துவிட்டு இவர்களால் தங்களுக்கென வகுத்துக் கொண்ட அடிப்படையினால் ஏற்படும் கருத்து மோதல்களும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும் பிரிவுகளும் மக்களை இஸ்லாத்திலிருந்து வெகு தூரமாக்குவதுடன் எது இஸ்லாம் என்றே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மக்களை ஒரு காரிருளிலே தத்தளிக்கும்படி விட்டுவிட்டனர். சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஒரு கூட்டம் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கும் என்ற நபிமொழிக்கொப்ப தற்போது சத்திய கூட்டமாக விளங்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீது சத்தியத்தை வெளிப்படுத்துவது கட்டாய கடமையாக இருப்பதால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அஹ்மதியா ஹாதியானி ஓர் ஒப்பீடு என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை தந்து தூங்கிக் கொண்டிருக்கும் உள்ளங்களை தட்டி எழுப்பிவிட விரும்புகின்றோம். இச்சொற்பொழிவின் பதிவு நாடாவை கேட்பவர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படின் பின்வரும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளலாம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன், மஸ்ஜிதுல் முஸ்லிமீன், கல்பட்டி வீதி, ஏத்தாளை, புத்தளம், இலங்கை.